வெற்றி தோல்வியெல்லாம் நிரந்தரமே இல்லை. நான் கூட என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய முதல் முயற்சி மிக பெரிய தோல்வி. எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. சொந்தங்க கூட சொத்தேன்னாங்க. நான் சொந்து போல. அன்னைக்கு அந்த அவமானம் தாங்க முடியாம உன்ன மாதிரி கடல்ல போய் விழுந்திருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குமா? இல்ல உங்களை காப்பாத்த தான் இன்னைக்கு நான் வந்திருப்பேன். இதுக்காக சாக போற என்ன இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த 1008 காரணம் சொல்லுவேன், அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல. வாடகை வீட்டுல இருக்கிறவனுக்கு சொந்த வீடு இல்லையேன்னு பிரச்சனை, சொந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு சொத்து வரி கட்டணுமேன்னு பிரச்சனை, சைக்கிள்ல போறவனுக்கு கார் இல்லையேன்னு பிரச்சனை, கார் இருக்கிறவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லையேன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவனுக்கு பொண்டாட்டி இல்லையேன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டியே பிரச்சனை. இப்படி மனுஷ வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால பிரச்சனையை நம்ம தீக்கணும், பிரச்சனை நம்மள தீத்தரக்கூடாது. இப்ப நீ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னு வச்சுக்க, உன் கூட 9 பேர் ஓடுறாங்க. நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும். கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோத்துருவேன். சோ தோத்துட்டுமேனு தரைய பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு, ஜெயிச்சுட்டுமேனு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு. நம்பிக்கை ஜெயிப்போன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஓடணும். அப்படி ஓடி ஒழிச்சு வாங்கினாதான் வெற்றி கோப்பை. சும்மா உட்கார்ந்த இடத்துலயே வாங்கணும்னு நினைச்சா அது வரை வெள்ளிக்கும். இது அட்வைஸா நினைச்சுக்காது. அடிப்பட்டு காயப்பட்டு வர அனுபவம் ஒண்ணு தெரிஞ்சுக்க, சுடுற வரைக்கும் தான் நெருப்பு, சுத்துற வரைக்கும் தான் பூமி, போராடுற வரைக்கும் தான் மனுஷன். இல்லைன்னா பணம். நீ பணமா மனுஷனான்றது நீயே முடிவு பண்ணிக்க.